மாவட்ட தலைவர் வந்து ஜாதி பார்த்து கொடுத்துட்டாரு. அவங்களோட ஜாதி கொடுத்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு பார்த்து ஒன்றிய தலைவரும் பொறுப்புலாம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த ஒரே ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் இங்கே அங்கீகாரம் கொடுக்குறாங்க. உழைக்கிற யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு முன்னுரிமையும் இங்கே கிடையாது. தாவேகாவில் சாதி பார்த்து பதவி கொடுப்பதாக அக்கட்சி தலைவர் விஜய்க்கு நிர்வாகி ஒருவர் ஆடியோ வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னோட மதிப்புக்குரிய தளபதி அண்ணா மரியாதை வச்சுருக்கிற அவங்களுக்கு நன்றி வணக்கம். அதையும் வந்து சொல்லல. நான் இதை ஏன் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க. எனக்கு வந்து தருமபுரி மாவட்டத்தில் நான் இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள், வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளை சேர்ந்தவன். அதனால் வந்து உங்களுக்கு அதே தான் பதவி, அதே ஒன்றிய தலைவர் தான், விவசாயி ஒரு அணித்தலைவராக தான் இருன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு நான் இத்தனை வருஷம் உழைச்சேன், நானும் 15 வயசு 16 வருஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றியத்தில் வந்து போட்டுக்கிறாங்க. அது வந்து எங்கள் மாவட்ட தலைவர் வந்து ஜாதி பார்த்து கொடுத்துட்டாரு. அவங்களோட ஜாதி கொடுத்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு பார்த்து ஒன்றிய தலைவரும் பொறுப்புலாம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால் நான் வந்து அது செயல்பட முடியல. நான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் கால் போடுறேன் அப்படின்னு சொன்னால், இனிமேல் நான் உங்கள் குரூப்லேருந்து நான் வெளியே வரேன், அதனால தான் வந்து வாய்ஸ் கால் போடுறேன். அண்ணனே சொல்லியிருக்காரு, பிறப்புக்கும் எல்லாம் சமம், பிறப்புக்கும் எல்லாமே சமம், எல்லா ஜாதியுமே நமக்கு கிடையாது நம்ம தமிழக வெற்றி காதல அது வந்து போட்டிருக்காங்க. ஆனால் வந்து எங்கள் மாவட்டத்தில் ஜாதி பேர் தான் போட்டாங்க. அதனால் வந்து என்ன அது செய்யப்படல, என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் செயல்படுறேன். அதுக்கோசரம் நான் வந்து பொறுப்புலேருந்து தான் செயல்படணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. பொறுப்பு இல்லாதே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னை வந்து திரும்ப டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் மக்களாகிய நீங்கள் ஒரு பொறுப்பாளர், நீங்கள் எல்லாமே பொறுப்பு இருக்கிறவங்க தான் அந்த பொறுப்பு இருக்கிறீங்க. எனக்கு ஆதரவு கொடுத்தா 100% நீங்கள் புசியாந்தன் ஐயா கூட சொல்லலாம். இல்லை ஆதரவு கொடுலாம், வெளியே வந்து சும்மா ஒரு பொறுப்பாளர் உறுப்பினராக செயல்படுறான் விட்டுருங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து என் மேலே கேஸ் இருக்குது, ஸோ ஆனந்த் சாரே சொல்லிட்டாங்க சத்யா மேலே கேஸ் இருக்குன்னு. ஆனால் அதனால சத்யாவுக்கு வந்து தேனி மாவட்ட மகளிர் அணியில் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி மற்றும் பிரகாஷ், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க தான். இவங்க 2 பேருக்கும் சொந்தக்கார பொண்ணு தான் அந்த அஜிதா தேவேந்திரன். ஸோ அவங்கள வச்சு நல்லாவே கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஆனந்த் சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சத்யா மேலே 4 கேஸ் இருக்குது, அந்த பொண்ணுக்கு இதுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் கொடுக்குறீங்க, நீங்கள் எனக்கே வந்துட்டு அந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. எந்த ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்களோ அவங்கள டவுன் பண்ணி பேசுகிறது தான் கழக வக்கீல் அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. 4 கேஸ் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்கல. இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஆனால் எந்த கேஸும் இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. அதை நான் எடுத்துகிட்டு போய் ஆனந்த் சார் கிட்ட காமிச்சாலும் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சார் இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே என்னை வந்து இப்போ தப்பாக பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர் வந்துட்டு உடனே கால் பண்ணி, என்னம்மா எந்த ஒரு தப்பும் இல்லாத ஒரு பொண்ணு மேலே எப்படிமா இவ்வளோ பெரிய குற்றத்தை நீங்கள் வச்சிங்கன்னு கேட்கலாமே. ஆனால் எதுவுமே கேட்கலையே. ஏன் கேட்கல? என் வேலையே எனக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா நாளை பின்ன அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்கணும்? எதுக்கு நீ இவ்வளோ வேலை பார்த்த? ஏன் ஆக்டிவாக இருந்த? ஏன் தலைமை வரைக்கும் தெரியுது ஒன்று? இதுதான் இப்போ கேள்வி. இப்போ இருக்கிற பிரச்சனை அதுதான். அட்மின் ஜெகதீஷ் ஆனால் என் பர்த்டேக்கு விஷ் பண்ணார், நீ வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறமான்னு விஷ் பண்ணார். இப்போ அதுதான் பிரச்சனை. நாளை பின்ன வந்து நான் வேலை பார்க்குறது தளபதியை அங்கீகரிச்சாலே அது தப்பு தானா? அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்குறோம்? அந்த தளபதிக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். தளபதிங்கிற முகத்துக்காக தான் வேலை பார்க்குறோம். வேலை பார்த்தோம், வேலை பார்க்க விடலை. இப்போ இன்னைக்கு என்ன பேசப்படுறாங்கன்னா, ஆனந்த் சார் சொல்கிறாரு, நாங்கள் கொடுத்த ஒரு வேலையை ஏன் நீ வந்து கரெக்டாக பார்க்கல, தளபதி நாளைக்கு என்னையே தான் கேள்வி கேட்பாருன்னு அழகாகவே கேம் ப்ளே பண்ணுறாங்க. எல்லாருமே குடும்ப சூழ்நிலை ஒன்று இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறோம், இத்தனை பொண்ணுங்களை வச்சு இவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து எனக்கு கீழேயும் ஒரு 700-800 மகளிர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தளபதி நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை தான். தளபதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கிற நம்பிக்கை மட்டும்தான். ஆனால் அந்த நம்பிக்கையை இன்னைக்கு சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. ஒரு பொண்ணோட உழைப்பை திருட்டுறதெல்லாம் போஸ்டிங்கிறது வந்து ஒரு அங்கீகாரம் தான். அது வந்து யாரையும் தரக்குறைவாக பேசி இன்னொருத்தவங்க வந்து மேலே வரணுங்கிறது கிடையாது. அந்த சொந்தக்காரவங்களுக்கும் அந்த ஒரே ஜாதிக்காரவங்களுக்கும் மட்டும்தான் இங்கே அங்கீகாரம் கொடுக்குறாங்க. உழைக்கிற யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு முன்னுரிமையும் இங்கே கிடையாது. தளபதிக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியவே தெரியாது, துளி அளவும் தெரியாது. அவங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக என்ன கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி என்னை தப்பாக சித்தரிக்கிறாங்க, என்னை ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க.
இன்னைக்கு பதவி வேணுங்கிறதுக்காக ஒருத்தவங்கள தப்பா பேசி உள்ள போறாங்கன்னா நாளைக்கு பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. இவங்களாம் மக்கள் சேவை பண்ணுவாங்களாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. தளபதியை நம்பியே தளபதிக்காக வந்து வேலை பார்க்குற அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்களோட நிலைமெல்லாம் ஆரம்பத்துல இருந்து 7 வருஷமா உள்ள இருக்கிற எங்க நிலைமை, கட்சின்னு சொன்னவனே வேலை பார்த்த என்னோட நிலைமை, நான் நல்லது பண்ண வந்தேன், அது எனக்கு உள்ள போஸ்டிங் கிடைக்கலன்னா நான் பரவாயில்லன்னு வெளியே போய் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு தளபதியோட பேரை வச்சு என்னால் என்ன பண்ணணுமோ அதை நான் வெளியே போய் கண்டிப்பாக நான் மக்களுக்கு சேவை பண்ணுவேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.